உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உன்னாண்ட உனக்கு கொடுப்பேன். நீ அதை என்னன்னு வாங்கி பார்த்துட்டு சொல்ல முடியுமா? என்ன தமனா, நான் கேட்டு உனக்கு காதல ஒழியா? ஏய், இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீ என்னடான குழந்தை மாதிரி எதையோ காட்டுவேன், அது என்னன்னு சொல்லுன்னு சொல்ற. நடக்கிறது நடக்கதான் செய்யும். அதுவும் தாடிகாரன் வந்தாதான் இந்த பூஜையை ஆரம்பிக்க முடியும். சரி, என்னது குடு. ஏய், எதுக்கு அத்தை தூக்கி எறிஞ்ச? பின்ன திடீர்னு ஏதோ அசிங்கமா ஒரு நகத்தை கொண்டு வந்து கொடுத்தா அத ஃப்ரேம் போட்டு அழகு பாப்பாங்களா? ச்சே, ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ராணி? ஏய் தமனா, இப்ப அத்தை எங்க எறிஞ்ச? அங்கதான் கிடக்கும், போய் பாரு. என்ன தமன்னா, நேரங்காலம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க? அது எவ்வளவு முக்கியம்னு ராணிக்கு தானே தெரியும். அவ பாரு எப்படி பதறான்னு. ராணி வாமா, நாம போய் தேடலாம். வா 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 வா. என்ன தமனா, நகத்தை பத்திரமா வாங்கி வீசிட்ட போல இருக்கு. என்னது தமன்னான்னு பேர் சொல்லிய கூப்பிடுற? உனக்கு அவ்வளவு கொழுப்பாடி? நகத்தை நான் என்ன வேணும்னேவா வீசின? திமிர பேசினதும் இல்லாம கேள்வி வேற கேக்குறியா? நீ வீசல, உன் கையில தான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அத முதல்ல கொண்டு போய் எரிக்கிற வேலைய பாரு. என்ன எரிக்கிறதா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. இப்ப புரியுதா? என்ன லேக்கா, தர்ஷினியும் நீங்க தானா? தர்ஷினி மட்டும் இல்ல தமன்னா, அங்க ராணிக்காக தேடிக்கிட்டு இருக்கிற பாட்டியும் நான் தான். ദർശിനി മോളെ ദർശിനി ഇവിടെ വരൂ. இச்சதாரி எப்படி நம்போதிரி மாதிரி என்னமா நடிக்குது பாரு. நம்மளும் நம்ம பங்குக்கு கீழே போய் நடிப்போம். இதோ வர சாமி. அது சரி, இத்தனை பேராவும் நீங்களே இருக்கும்போது ராணி ஈஸியா கொன்னுடலாம்ல. தமனா, நான் அதுக்கு ட்ரை பண்ணாமலையா இருக்கேன். காலையிலே ட்ரை பண்ண, ஆனா அவகிட்ட நகம் இருந்ததால அவ தப்பிச்சிட்டா. அப்படியா? இப்ப கொன்னுடலாமே. இப்பதான் இந்த நகத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல. ராணிக்கு எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருக்கணும். கொன்னு இருந்தா அப்பவே கொன்னு இருப்பேன். ஆனா இப்ப அத ஆட்டக்காரி வந்து கொல்லுவா. அந்த ராணியால அங்க ஒரு அவதாரமே அழிஞ்சு போச்சு. ஐயோ, பயப்படாத. அதனால எனக்கு எந்த வகையிலும் சக்தி குறையாது. ஐயா, ஐயா, பிடாரன் ஐயா. வாடா வா. நான் உண்மையான பிடாரன் நினைச்சு என்னை வீட்டுல மகுடி ஊத கூப்பிடுறியா? இச்சாதாரியா வந்து உன் குடும்பத்துக்கே சங்கு ஊதுறேன். வரேன். ஐயா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். தம்பி, நீங்க யாரு? என்னென்னவோ சொல்றீங்களே. ஐயா, என் பேரு சித்தார்த். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன உதவி? ஐயா, அது ரொம்ப பெரிய கதை. മോളെ റാണി, ഞാൻ എത്ര പ്രാവശ്യം പറഞ്ഞിട്ടുണ്ട്, ടൈം ആச்சு. அந்தி சாயிற நேரத்துல எந்த பூஜையை செய்ய முடியாது. அதன பின்னாடி பூஜைக்கான பலன் கிடைக்காது. நம்புதிரி ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாடிகாரன் ஏதோ இப்ப வந்துருவான். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள சித்தார்த்த விட வந்தில்லைங்கில் அதன பின்னாடி ഈ பூஜையை செய்ய முடியாது മോളെ. அம்மா ராணி,
நீ ரொம்ப அகலக்கால் வச்சிட்டியோன்னு தோணுதுமா. நீ அன்னைக்கு சவால் விட்டப்பவே நினைச்ச இதெல்லாம் எப்படி நடக்கும்னு. அவ்வளவு சக்தி வாய்ந்த பாம்பு கூட நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க மோத முடியுமாம்மா? அம்மா ராணி, நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேம்மா. இப்போவும் எனக்கு பயமாதாம்மா இருக்கு. உனக்கும் சித்தார்த்துக்கு ஏதாவது ஆபத்து நடந்துச்சுன்னா நாங்க என்னம்மா பண்றது? ராணி, தாத்தா, தாத்தா வந்துட்டியாப்பா? உண்மையிலேயே நாங்க ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். யோ, இம்மா நேரம் உன்னை காணுனதும் எல்லாரும் டென்ஷன் ஆகி என்னென்ன திட்டினாங்க தெரியுமா? என்ன ராணி, நான் உண்மையான பிடாரன் நினைச்சு ரொம்ப பயபக்தியோட அதுவும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்க போல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியலல்ல? ஐயா, ஐயா, ஐயோ ஐயோ ஐயா, என்னாச்சியா? ஐயா, ஐயா, என்னாச்சுங்க? ஐயா. ராணி, போய் தண்ணி எடுத்துட்டு வா. போம்மா. ஐயா, ஐயா, நீ இப்படி திடீர்னு மயக்கம் போட்டுட்டு சீக்கிரம் தண்ணி தெளிமா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயா, எந்திரிங்க, எந்திரிங்க. ஐயா, தண்ணி குடிங்க, இந்தாங்க. ஐயா, இங்க என்னமோ தப்பா நடக்குதுங்க. நான் கிளம்பும் போதே சகுனம் சரியில்லைங்க. அதையும் மீறி தான் நான் உங்க கூட கிளம்பி வந்தேன். இந்த மகுடி என்னால வாசிக்கவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.